இந்த வீடியோ மறக்காம உங்க பணக்கார ஃப்ரெண்ட்ஸுக்கு பணக்காரன் ஆக போற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அது எப்போ பணக்காரங்க ஆகிட்டே இருக்கிறாங்க, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நம்மளால அந்த பணக்காரங்க ஒரு ஹேஷ்டாக்ல வரவே முடியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னு வச்சோங்களேன். ஒருத்தவன் பணக்காரனா இருக்கிறான், அவனை சுத்தி இருக்க எல்லாருமே பணக்காரங்களா இருக்கா அப்படின்னா அவனோட ஒரு குட்டி அழகான ஒரு கூடு இருக்கும், இல்லைன்னா ஒரு கூட்டம் இருக்கும். அந்த ஒரு 5 பேர் கொண்ட குழு இல்லைன்னா ஒரு 6 பேர் கொண்ட குழு பொறாமையின்றி போட்டியோட மட்டுமே தான் அவங்களோட லைஃப் வந்து டிராவல் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க லைஃப் வந்து அழகா கொண்டு போயிட்டு இருக்கும்போது எவ்வளவுதான் ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் வாமச்சா நம்ம எவ்வளோனா சம்பாதிச்சிக்கலாம், எவ்வளோனா பார்த்துக்கலாம், பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நார்மலாக சம்பாதிக்கிறவங்க நம்மளை சுற்றிறவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க, அவன் அவ்வளோ சம்பாதிக்கிறானா, நம்ம மட்டும் எப்படி இவ்வளோ கம்மியாக சம்பாதிக்கிறப்ப நம்ம அவனோட அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டியின்றி பொறாமை மட்டுமே தான் இங்கே வந்து எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து என்னால் பணக்காரன் ஆயிரும், பணக்காரங்களாம் பாரு அத்தனை பேர் 5 பேராக வராங்க, பெரிய கார்லேருந்து இறங்குறாங்க, நல்லா போயிட்டு ஒரு டீயை 500 ரூபாய்க்கு குடிக்கிறாங்க, ஒரு கடையில் போயிட்டு ஒரு டின்னர் 15,000 சாப்பிட்றாங்க அப்படின்னா இதுதான் இருக்கிறதுலே இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஸோ இந்த பொறாமை இன்றி போட்டியோட மட்டும் மைண்ட் செட்டில் இருக்கிற உங்களை சுற்றி இருக்க யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னா, ட்ரஸ்டபுளாக யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவனுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணிட்டு மச்சான் அடுத்த வருஷம் நம்மளும் இந்த பணக்காரங்கிற ஹேஷ்டாகுள்ள வரையும். அதுக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் எஃபோர்ட் போடலாம், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடலாம். ஹார்ட் ஒர்க்கை தாண்டி ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப அதிகம். உனக்கு டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கா, எனக்கு பிஸ்னஸ் ஸ்கில் இருக்கா, 2 பேரும் சேர்ந்து அதை அழகாக ஒரு விஷயத்தை வந்து வெளியே அவுட்புட்டாக காட்டலாம். ஸோ பொறாமை வேணாம் நமக்குள்ளே, போட்டி மட்டும் போதும். அந்த போட்டியும் உனக்குள்ளவை, நீ எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு அழகா போற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நல்லா இல்லைனாலும் நாளைக்கு நல்லா இருக்கட்டும். தேங்க்யூ.